அண்மைச் செய்தி. சென்னையை அடுத்த செங்குன்றம் அருகே சாலையின் நடுவே டாடா ஏசி வாகனம் மின் கம்பத்தில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. போதையில் மின் கம்பத்தில் இளைஞர் வாகனத்தை மோதியுள்ளார். சென்னையை அடுத்த செங்குன்றம் பகுதியில் மது போதையில் வட மாநில நபர் இயக்கியதில் விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. விரிவான தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன், இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம் தனினி. செங்குன்றம் அருகே இருக்கக்கூடிய கிராண்ட் லைன் என்ற பகுதியில தற்போது ஒரு டாடா ஏசி சாலையில அருகே இருக்கக்கூடிய மின்கம்பத்துல மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விபத்துல இந்த டாடா ஏசி மோதினதுல அந்த சாலையின் இருக்கக்கூடிய மின்கம்பம், அதிநவீன மின்சாரத்தை தாங்கக்கூடிய அந்த மின்கம்பம் கீழே சாலையில விழுந்திருக்கிறது. அந்த சாலையில கடந்து செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவத்தை பார்த்த அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கக்கூடிய சில காரியங்களை பார்க்கும்போது அந்த வாகனம் இயக்கி வந்த வடமாநில நபர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அந்த வடமாநில நபர் மது போதையில் இருந்ததாகவும் அப்போது விபத்து ஏற்பட்டு விட்டு அங்கிருந்து தப்பித்து அந்த வடமாநில நபர் சென்று விட்டதாகவும் தெரிய வருகிறது. அந்த கிராண்ட் லைன் அடுத்து இருக்கக்கூடிய செல்வ விநாயகர் நகர் பகுதி என்று சொல்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் தொழிற்சாலையில இருக்கக்கூடிய வாகனம் என்பது தெரிய வந்திருக்கிறது. அப்போது அந்த தொழிற்சாலை பணிபுரியக்கூடிய வடமாநில நபர் தான் இந்த டாடா ஏசி வாகனத்தை இயக்கி வந்ததா என்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறாங்க. அப்போது சாலை நடுவே இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்துல மோதி அந்த மின்கம்பத்துல மோதி அந்த காட்சிகளை பார்க்க முடியும். அங்க அந்த மின்கம்பம் கீழே விழுந்ததுல அந்த சாலையில் முழுவதுமே செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்து வராங்க. ஏனென்றால் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் கடந்து செல்கிறாங்க. அதிர்ஷ்டவசமாக இது குறித்து உடனடியாக மின்வாரத்துறைகளுக்கு தகவல் தெரிவித்த நிலையில் மின்வார ஊழியர்கள் சம்பவத்திற்கு விரைந்து அந்த மின்சாரம் துண்டித்து இருக்கிறாங்க. ஏனென்றால் இப்ப சாலையில் இருக்கக்கூடிய அந்த வாகனங்கள்லாம் திருப்பி அனுப்பிக்கப்படுகிறாங்க. சில வாகனங்கள் இருசக்கர வாகனம் மட்டுமே உள்ள செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதுவும் அந்த மின் கம்பிகள் சாலை நடுவே அருந்து தொங்கி இருக்கக்கூடிய நிலையில கழுத்தில் எங்க பட்டுவிடும், காயங்கள் ஏற்படும் வந்த ஒரு அச்சத்துல கடந்து செல்லக்கூடிய சூழல் இருக்குது. எனவே இதனால் அங்க மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக சரி செய்து புதிய கம்பம் அமைத்து விரைவில் துரிதமாக நடவடிக்கை எடுத்து மீண்டும் மின்சாரத்தை வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அந்த பகுதி வாசிகளுடைய ஒரு கோரிக்கையா இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவலுக்கு நன்றி பார்த்திபன்.